1/2 கப் சுகர். ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்துக்கிட்டால் போதும். வறுத்து போடுறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கப்புக்கு மேலேயே தாராளமாக ஊற்றலாம். அது கூட வேணும்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பால் ஊற்றுறேன். 2 சின்ன டம்ளரில் எடுத்துருக்கிறேன் பால் ஸோ ஒரு 4 கப் கூட ஊற்றுறேன். பால் கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும். கொஞ்சம் ஒரு கொதிக்க லைட்டாக சூடு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசியை போடலாம். பால் நல்லா சூடு வந்துருச்சு. இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அப்படி அமுக்க வரும் கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ அது ஏற்கனவே 2 தடவை களைஞ்சிருந்தேன். களைஞ்சி தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடையே இதில் ஊற்றிடலாம்.